புராணங்களிலே ஒரு சிலருக்கு மட்டும் சிரஞ்சீவி பட்டம் இருக்கின்றது. சிரஞ்சீவி என்றால் எல்லா யுகத்திலேயும் வாழ்பவர்கள் என்று அர்த்தம். மார்க்கண்டேயர் சிவபெருமானுடைய சிவன் மேல் மிகுந்த பக்தி கொண்ட ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். சிவபெருமான் கேட்கின்றார், உனக்கு எப்படிப்பட்ட குழந்தை வேண்டும்? முட்டாளாக 100 ஆண்டுகள் வாழ்கின்ற குழந்தை வேண்டுமா, அல்லது நல்ல ஒரு புத்தி சாதுர்யமும் ஞானமும் தெய்வ பக்தியும் உள்ள 16 ஆண்டுகள் மட்டுமே வாழக்கூடிய குழந்தை வேண்டுமா என கேட்க, முட்டாளாக 100 ஆண்டுகள் வாழ்வதை விட நல்ல புத்திசாலியாக நல்லவனாக சத்புத்திரனாக 16 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் போதும் என மார்க்கண்டேயனுடைய தாயார் சிவபெருமானிடம் வரம் கேட்க, 16 ஆண்டுகளே இந்த உலகத்திலே வாழ்க்கை என்கின்ற ஒரு வரத்தோடு பிறக்கின்றார். தன்னுடைய சிவபக்தியினாலே சிரஞ்சீவி பட்டம் பெறுகின்றார். மார்க்கண்டேயருக்கு என்றும் 16. இதுபோல் நிறைய சம்பவங்கள் புராணங்களிலே இருக்கின்றது. சிரஞ்சீவி என்றால் என்ன? அதேபோல் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி. இப்படி ஒரு சிலர் குறிப்பிட்ட பேர் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்பவர்களை சிரஞ்சீவி என்று சொல்வோம். அஸ்வத்தாமன், மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி மிகப்பெரிய தான தர்மங்களை எல்லாம் செய்தார். அசுரகுலத்தவராக இருந்தாலும் அவர் செய்த தான தர்மங்களை, அவர் மக்களை நல்வழியாக ஆண்டதை, ஆஞ்சநேயரை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். அஸ்வத்தாமன், மகாபலி, வியாசர், ஹனுமன், விபீஷணன், கிருபாச்சாரியார், பரசுராமன், மார்க்கண்டேயன், இவர்கள் சப்த சிரஞ்சீவிகள் என்று அழைக்கப்படுவார்கள். இந்த 7 பேருக்குத்தான் சிரஞ்சீவி பட்டத்தை கொடுத்தார். மரணமில்லாத பெருவாழ்வு. இவர்கள் பூத உடலோடு இப்போது இல்லை என்றாலும் இன்னும் தங்களுடைய ஆன்மாவுடன் அவர்கள் இங்கே உலவிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த சிரஞ்சீவிகளிலே மிகவும் பிரபலம் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயனை காப்பாற்றுவதற்காக காலனை தன்னுடைய காலால் உதைத்தார் சிவன். யமனுக்கு பயந்து 12 வயதே நிரம்பிய அந்த பாலகன் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்ததும், பின்னர் சிவபெருமான் பிரத்யட்சமாகி காலனை தன்னுடைய காலால் உதைத்து மார்க்கண்டேயனை காத்தருளியதும் நம் எல்லோருக்கும் தெரியும். மார்க்கண்டேய புராணம் அற்புதமான புராணம். இது மார்க்கண்டேயனுக்கு மட்டும் இது எப்படி சாத்தியமாயிற்று என்றால், மார்க்கண்டேயனுக்கு 12வது வயதிலே மரணம் சம்பவிக்கும் என்று